மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கை, தொழில், குடும்பம் மற்றும் அவர்களுடைய அதிர்ஷ்டம், யோகம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இவர்களின் ராசி எண்கள் 1, 2, 3, 9, 10, 11, 12. கிழமை வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. திசை வடகிழக்கு. நிறம் மஞ்சள் நிறம், சிகப்பு நிறம். கல் புஷ்பா மற்றும் ராகம். இவர்களுக்கு உகந்த தெய்வம் தட்சணாமூர்த்தி. இவை அதிர்ஷ்டமா அளிக்கக்கூடியவை. இவர்கள் விரும்பி சாப்பிட வேண்டிய உணவுகள் பார்த்தால், இவர்கள் நேரம் தவறாமல் சூடான உணவு வகைகளை விரும்பி சாப்பிடுவார்கள். சாப்பிடுவதற்கு பின்பு சிறிது தண்ணீர் குடிப்பது நல்லது. பச்சை கீரை வகைகள், முட்டைக்கோஸ், வெள்ளரிக்காய், பச்சை பட்டாணி, கேரட், முழு கோதுமை ரொட்டி, பார்லி, கேழ்விறகு போன்றவற்றை சாப்பிட்டு வருவது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது. இவர்களின் தொழில் பற்றி பார்த்தால், ஜல சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. உதாரணமாக கப்பல், படகு போன்றவற்றில் அடிக்கடி பயணம் செய்வார்கள். மீன்பிடி தொழிலில் இருப்பார்கள். இவர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் தைரியமாக ஒப்படைக்கலாம். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடுடன் செயல்படுவதால் இதன் மூலம் சம்பாதிக்கும் யோகம் உண்டாகும். வங்கிகள், வட்டிக்கடை, நகைக்கடை, நகை வியாபாரம், அரசு பணி போன்றவற்றில் பணிபுரிய அதிக வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கும். பால், நெய், வெண்ணெய் போன்ற பொருட்களால் லாபம் உண்டாகும். எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அந்த தொழில் முதன்மை வகிக்கும் ஆற்றலை இவர்கள் பெறுவார்கள். இவர்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை பற்றி பார்த்தால், அநேகமானவருக்கு புத்திர பாக்கியம் இருப்பதில்லை. வரக்கூடிய வாழ்க்கை துணையால் சற்புத்திர பாக்கியமான ஆசைக்குறு ஆணும் ஆசைக்குறு பெண்ணும் பிறக்கும். இவர்களின் பிள்ளைகளால் புகழ், செல்வம் உண்டாகும். இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். சிலர் பிள்ளையை பிறக்காமல் தத்தெடுத்து வளர்க்கும் நிலையும் உண்டாகும். பொருளாதார நிலையை பற்றி பார்த்தால், பெரும்பாலும் குடும்பத்தில் மூத்தவர்களாக இருப்பார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள். சிறு வயதிலிருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்கக்கூடிய கட்டாயம் இவர்களுக்கு வந்திருக்கும். பண வரவில் தட்டுப்பாடு இருக்காது. ஏனென்றால் இவர்கள் மிகவும் உழைப்பாளி. பண வரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். இவர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியில்தான் செல்வத்தை சேர்ப்பார்கள். தான் உழைத்து சம்பாதித்த பணத்தில்தான் பூமி, வீடு, மனை வாங்கி வண்டி வாகனங்களை அமைத்துக் கொள்வார்கள் தனக்கென்று. புகழ்ச்சிக்கு இவர்கள் அடிபணிவதால் இவரை புகழ்ந்தால் போதும், மற்றவர்களுக்கு அள்ளி கொடுப்பார்கள். எத்தகைய துன்பங்கள், கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் தன் வாழ்வின் வசதிகளை மட்டும் குறைத்துக் கொள்ளாமல் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வார்கள். விலை உயர்ந்த ஆடை, அணிகலன்கள் விரும்பி அணிவார்கள். நாடகம், நடனம், லாட்டரி, ரேஸ் இவற்றின் மூலம் இவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். லாட்டரியில் பணம் இவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ளும் தன்மை கொண்டவர்கள் என்பதால் கடனுக்கு அடிக்கடி கடன் தொல்லைகள் இவர்கள் எதிர்கொள்வார்கள். ஆகவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கையை பற்றி பார்த்தால், சுக வாழ்க்கையே வாழ்வார்கள். விருப்பத்திற்கு ஏற்ப மன வாழ்க்கை அமையும். திருமணம் நடைபெற சற்று தாமதமாகும். ஒரு சிலருக்கு 2வது திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அமையும். வாழ்க்கை துணையின் உற்றார் உறவினர்களால் மனச்சங்கடங்கள் ஏற்படும். சொத்துக்கள் வந்து சேரும். கணவன் மனைவிகளுக்கு இடையே அடிக்கடி சண்டைகள் வரும். வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து ஒரு நிம்மதி இருக்காது. தெய்வ பக்தி மற்றும் பெரியவர்களிடம் மரியாதையாக பழகும் குணம் இருப்பதால்
ஆன்மீக காரியங்களில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். இவர்களை பற்றி இவருடைய குண அமைப்பை பற்றி பார்த்தால் எப்போதுமே கற்பனை உலகில் மிதக்கக்கூடியவர்கள். மன தெளிவுடன் இருக்கும்போது தாராள குணமும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொண்டு திறமையாக இருப்பார்கள். மற்றவர்களின் சக துன்பங்களை தம்முடைய துக்கங்களாக நினைப்பார்கள். தன்னிடம் உள்ள எந்த காரியத்தையும் மறைக்க தெரியாது. சமயத்துக்கு ஏற்றாற்போல் மாறும் குணம் கொண்டவர்கள். கெட்ட சகவாசங்களுக்கு எளிதில் அடிமையாகி விடுவார்கள். எவ்வளவு சீக்கிரத்தில் ஒருவரிடம் அன்பாக பழகுவார்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் அவர்களிடமிருந்து பிரிந்து விடுவார்கள். இவர்கள் தமக்குத்தாமே தீமை செய்து கொள்வதில் வல்லவர்கள். ஏனென்றால் யாரையும் எளிதில் நம்பிவிடுவார்கள். வீண் விவகாரங்களில் அடிக்கடி தலையிட்டு வம்பை இழுத்துக் கொள்வார்கள். வசிக்கும் இடத்தை அடிக்கடி மாற்றி விடுவார்கள். தேவைகள் பூர்த்தியடைய காலம் நேரம் பார்க்காமல் உழைப்பார்கள். இவர்களிடம் பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும். பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட குற்றம் கண்டுபிடிப்பதில் வல்லவர்கள் இவர்கள். சமயம் பார்த்து காலை வாரி விடுவார்கள். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த ராசிக்காரர்களிடம். இவர்களின் உடல் அமைப்பை பற்றி பார்த்தால் கம்பீரமான தோற்றத்துடன் சாதாரண உயரத்தை விட சற்று உயரம் குறைந்தவர்களாகவும் நேர் நெற்றியுடனும் இருப்பார்கள். நீண்ட மூக்கு, சிறிய குவிந்த உதடுகள், வரிசையான பற்கள், மாநிறம், மிருதுவான கைகள், கண் மீன் போன்று, உருவங்கள் எல் போன்றும் இருக்கும். மலர்ந்த கனிந்த பார்வையுடனும் மற்றவர்களை எளிதில் வசியப்படுத்தி விடுவார்கள். பேசுவது கூட மெல்லிய குரலில் இருக்கும். நடக்கும்போது கைகள் இரண்டையும் வீசி உடல் விழுங்கும்படி நடப்பார்கள். இவர்களின் ராசி அதிபதி குரு பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. எந்த கிரகத்தாலும் மீன ராசியில் பிறந்தவர்கள் பாதிக்கப்படுவதில்லை. அதிர்ஷ்ட காற்று எப்போதுமே இவர்கள் பக்கம் வீசிக்கொண்டே இருக்கும். மீன ராசியின் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். இந்த ராசியில் புரட்டாதி 4ஆம் மாதம், திரட்டாதி, ரேவதி என 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. மீனராசிக்காரர்களை மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். இனி வரும் காலம் உங்களுக்கு பொற்காலம்தான். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். தினமும் 20 நிமிடம் குறைந்தது உடற்பயிற்சி செய்யுங்கள். 20 நிமிடம் நடைபயிற்சி செய்யுங்கள். உங்களுடைய பேச்சை குறைத்துக் கொண்டால் வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.